ஏஷியா கப் T20 2025 சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான இந்தியன் டீம் ஸ்குவாடையும் நம்ம BCCI அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்குவாடில் நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. என் ஒப்பீனியன் இந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி என்னன்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்குவாட் பார்த்தோன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் சுப்மன் கில், அதுக்கப்புறம் அபிஷேக், சஞ்சு, திலக், ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, அக்சர் பட்டேல், குல்தீப், ஹர்ஷித், சக்ரவர்த்தி, பும்ரா அண்ட் அஷ்தீப் சிங் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி என் ஒப்பீனியன் சொல்லிடுறேன். என்னென்னா அபிஷேக் சர்மாவோட செலெக்ஷன் ஓகே, சஞ்சு அண்ட் சுப்மன் கில் இந்த கான்ட்ரவர்சிக்கு லேட்டர் வரலாம். திலக் ஓகே, ஸ்கை, ஹார்திக், தூபே, ரிங்கு, ஜிதேஷோட செலெக்ஷன் ஐ வாஸ் a little surprised பட் நல்ல செலெக்ஷன் தான். அக்சர் ஓகே, குல்தீப் ஓகே, பட் ஹர்ஷித் ராணா இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும். அதாவது ஒரே ஒரு T20 மேட்ச் தான் விளாண்டுருக்காரு, ப்ளஸ் ஃபியூ ODIs. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு T20யில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ODIயில் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அண்ட் டெஸ்ட்லேயும் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் காம்படிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த IPL அவர் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹி வாசன்ட் ஏபிள் டு டேக் விக்கெட்ஸ் அண்ட் ரன்ஸும் அங்கங்கே போயிருந்தார். ஸோ IPL பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது அவர் எங்கேயானே தெரியல. IPLல ஏன்டா அவர் நல்லா விளாண்டுருந்தார், இப்போ எங்கேடா காணோன்ற அளவுக்கு ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், ODIஸில் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ், T20ஸில் ஒரு மேட்ச் ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஐ அக்செப்ட். பட் இந்த IPLல அவர் எங்கேயானே தெரில. ப்ளஸ் அவர் நல்லா முன்னாடி பண்ணியிருக்காரு, இந்த ரெக்கார்ட்ஸ் வச்சு எடுத்தாங்க சரி. பட் அவருக்கு இருந்த காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கலீல் அகமதாக இருக்கட்டும், ஒரு அன்ஷுல் கம்போஜா இருக்கட்டும், ஒரு பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர். பாருங்கள், பிரசித் கிருஷ்ணா இந்த வருஷம் பர்பிள் கேப் ஹோல்டர். அவரை ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸில் போட்டு ஹர்ஷித் ராணா பிளேயிங் 15க்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. கௌதம் கம்பீர் ஒரு பேக் பண்ணுறாரு ஓகே, பட் ஸ்டில் இவர் IPLல எங்கிருந்தாருன்னே தெரியல. எத்தனை பிளேயர்ஸ் ஷைன் ஆனாங்க IPLல, லிஸ்டேல எத்தனை பிளேயர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள எல்லாம் விட்டுட்டு லிஸ்ட்டே கூட விடுங்க, நம்ம பிரசித் கிருஷ்ணா பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு, ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆடியிருக்காரு. அவரை விட்டுட்டு நீங்கள் ஹர்ஷித் ராணா எடுத்திருக்கீங்க. ஹர்ஷித் ராணா இந்த டெஸ்ட் சீரீஸில் மெயின் 15ல் கூட இல்லை. ஓகே, ஐ அக்செப்ட். நீங்கள் ஒரு யங்ஸ்டரை பேக் பண்ணுறீங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபார் த ஃப்யூச்சர் பேக் பண்ணுறீங்க ஓகே. பட் இட் வில் பிகம் டூ அன்ஃபேர் ஃபார் பிளேயர்ஸ் லைக் பிரசித். ஏன்னா பர்பிள் கேப், ஐ எம் டெல்லிங் இட் அகெயின், பர்பிள் கேப் வின் பண்ண பிளேயர் பிரசித் கிருஷ்ணா. டெஸ்ட் சீரீஸ் ஆடிட்டார் அண்ட் ஹீஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இவர் இதுக்கு முன்னாடி T20s ஆடியிருக்கார், ODIs ஆடியிருக்கார், ஆல் ஃபார்மேட்ஸ் ஆடியிருக்கார் இந்தியாவுக்காக. ஸோ டெஃபினட்டாக பர்பிள் பிரசித் எடுத்திருக்கணும். சரி, பிளேயிங் 15ல் எடுத்திருக்கலாம், ஹர்ஷித் ராணா எடுத்தேங்க ஓகே. அண்ட் அதை தவிர பிளேயிங் 15லேயாச்சும் எடுத்திருக்கலாம். பட் இட் இஸ் டூ அன்ஃபேர் ஃபார் பிரசித் தட் தே புட் ஹிம் இன் த ரிசர்வ்ஸ். இன்கேஸ் பிரசித் இல்லைன்னா மோஸ்ட் டாட் பால்ஸ் போல்டு இன் IPL 2025. பும்ராக்கு அப்புறம் த பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டீம். இங்கிலாந்து சீரீஸில் 23 விக்கெட்ஸ் எடுத்து டாப் விக்கெட் டேக்கராக இருந்த முகமது சிராஜ் எங்கே போவார்? சரி, பிரசித் கூட டைம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்னு சொல்லலாம். சிராஜ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் ஆஃப் திஸ் டீம். அவர் எப்போ 2017-18 ஆடிட்டுருக்கார் இந்தியன் டீமுக்காக. கோலி கேப்டன்சி பண்ணும்போதுலேருந்து டெஸ்ட்டு ஆடிட்டுருக்கார் இந்தியன் டீமுக்காக. ஆல் ஃபார்மேட் பிளேயரு. இந்த டெஸ்ட் சீரீஸில் 23 விக்கெட் எடுத்தார், கடைசி மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. இப்படி பீக் ஃபார்மில் இருக்கிற முகமது சிராஜ் ஏன் எடுக்கல? நெக்ஸ்ட் கான்ட்ரவர்சிக்கு வந்தோன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஏன் செலக்ட் பண்ணல? நம்ம ஹர்ஷித் ராணா, சிவம் தூபேலாம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயரை செலக்ட் பண்ணியிருக்கலான்றது என் ஒப்பீனியன். பார்த்தீங்கன்னா இந்த IPLல கேப்டனாக 6 அன்கேப்ட் பிளேயர்ஸை வச்சு ஃபைனல் கொண்டு வந்தார் டீமை. இது மட்டும் இல்லாமல் 600 ரன்னுக்கு மேலே அடித்தார். வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட்டில் செமையாக பேட்டிங் ஆடினார். அதுக்கப்புறம் ODIயில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுக்கறதுல ஒரு கீ ரோல், 233 ரன்ஸ் அடித்தார். இதுக்கும் மேலே சொல்லிகிட்டே போகணுன்னா லிஸ்டேல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாம் நல்லா ஆடிட்டார், சூப்பராக ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் ஏன் எடுக்கலை? ஹர்ஷித் ராணா, சிவம் தூபேலாம் எடுக்கிறீங்க. ஹர்ஷித் ராணா
பர்டிகுலர்லி வெரி ஒன் டைமென்ஷனல் பிளேயர். அவர் எப்படியும் கேப்டன்சிக்கு யூஸ் பண்ண முடியாது, ஃபீல்டிங் அவ்வளோவா பண்ண மாட்டார், பேட்டிங் எபிலிட்டி கம்மி, போலிங்கும் வந்து பிரசித் சிராஜ் மாதிரி பவுலர்ஸை வச்சுட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, பட் வெரி ஒரு நோட்டீஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிளேயர். ஆனால் ஹர்ஷித் ராணா ஏன் எடுக்கணும்? சரி, யங்ஸ்டரை பேக் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே, பட் இப்படி பண்ணி லைக் ஸ்ரேயஸ் ஐயரே டீமில் இல்லைன்னா அதுக்கப்புறம் சிவம் தூபே, அஃப்கோர்ஸ் ஐபிஎல்லில் சிஎஸ்கேக்காக ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், சிஎஸ்கே அடித்த ரன்ஸில் ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், பட் ஸ்டில் இவ்வளோ காம்படிஷன். ஸ்ரேயாஸ் எங்கேயோ இருக்கார், தூபே எங்கேயோ இருக்கார், பட் ஏன் தூபே எடுத்தீங்க? இஃப் இன் கேஸ் யூ திங்க் தூபே இஸ் மோர் எக்ஸ்ப்ளோசிவ் தென் ஸ்ரேயாஸ், நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மோர் ஸ்ட்ரைக் ரேட் இன் ஐபிஎல் ஸ்ரேயாஸுக்கு தான். அதனால கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் எடுத்துருக்கணும். மிடில் ஆர்டரில் வெரி யூஸ்ஃபுல். ஸோ பேசிக்கலி வந்து நெக்ஸ்ட் கான்ட்ரவர்சி சுப்மன் கில் வர்சஸ் சஞ்சு சாம்சன். இதில் வந்து ரெண்டு பிளேயர்ஸுமே எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ், பட் சுப்மன் கில்லோட செலெக்ஷன் கரெக்டான்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு மீ கரெக்டு தான். சுப்மன் கில் எடுத்திருக்கிறது கரெக்டு தான். ஏன்னா வந்து ரெண்டு பேர்த்தோட ஸ்டாட்ஸையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் ஸ்டார்ட் வித் ஸ்டாட்ஸ், அதுக்கப்புறமா ரீசன்ட் ஃபார்ம், அதுக்குள்ளெல்லாம் டீப்பாக போகலாம். ஸோ பேசிக்கலி வந்து ஸ்டாட்ஸ் பார்த்தா சஞ்சு சாம்சனோட ஆவரேஜ் ஜஸ்ட் அபவுட் 25, பட் சுப்மன்ஸ் ஆவரேஜ் 30.4. தட் இஸ் சுப்மன் வந்து அவ்வளோவா ஃபார்மில் இல்லை, T20 சைட்குள்ளே அவர் இருந்தப்போ அவ்வளோவா ஃபார்மில் இல்லை, பட் 30.4 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 139.3, டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட், அண்ட் சஞ்சு எக்ஸலன்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 152.4. பட் நான் ஏன் சுப்மன் கில்லோட செலெக்ஷன் கரெக்டுன்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் ரீசன்ட் ஃபார்ம். சுப்மன் கில் ஹாஸ் பின் இன் அ வெரி குட் ஃபார்ம். டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து ODI சீரீஸாக இருக்கட்டும், இந்த ஐபிஎல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராக பேட்டிங் ஆடி இருக்கார். அண்ட் இதுக்கும் மேலே கேப்டன்சி பண்ணியிருக்காரு, கேப்டன்சி சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி 2-3 செஞ்சுரி அடிச்சு சஞ்சு சாம்சன்லாம் அப்புறம் வேஸ்ட்டா, அவரெல்லாம் விளாட மாட்டார் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு அப்படி இல்லை. என்னென்னா வந்து சஞ்சு சாம்சன் ஹேஸ் ஸ்கோர்ட் 2-3 செஞ்சுரிஸ். அவர் செம ஃபார்மில் இருந்தார். பட் இந்த இங்கிலாந்து சீரீஸில் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு மார்க் கூட அந்த பவர் பிளேயில் அவருக்கு இன்டு த பாடி ஷார்ட் பால் போட்டால் அவர் அவுட் ஆகிற ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அவர் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார் இந்த சீரீஸ் ஃபுல்லாக. ஸோ பட் அந்த ஒரு சீரீஸ் வச்சு சஞ்சு சாம்சனோட டேலண்ட்டை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிட முடியுமா, ஜட்ஜ் பண்ணிட முடியுமா? அந்த ஒரே சீரீஸில் டெப்த் இன்ஃபார்ம்ன்றனால சஞ்சு சாம்சனை மொத்தமாக ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. திஸ் இஸ் அ வெரி டஃப் கான்ட்ரவர்சி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஆடுவாங்க. எப்படி? சுப்மன் கில் ஓப்பனிங் ஸ்லாட்டில் தான் ஆடுவார் எப்படின்னு கேட்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் இஃப் வந்து சஞ்சு ஓப்பன் பண்ணார் அலாங் வித் அபிஷேக் சர்மானா சுப்மன் கில் நம்பர் 3 ஆடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆடலாம். டெஸ்ட் சீரீஸில் நம்பர் 4 ஆடுறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அவர் கேகேஆரில் விளாண்டுருந்தப்போ, GT வரதுக்கு முன்னாடி கேகேஆரில் விளாண்டுருந்தப்போ ஒரு மிடில் ஆர்டர் கூட ஆடி இருக்கார். டெஃபினெட்லி ஹி ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் பிளேயிங் அட் நம்பர் 3. பட் சடனாக அவர் அப்போ கேகேஆரில் மிடில் ஆர்டரில் விளாண்டுருக்கார், நம்பர் 3ல் விளாண்டுருக்காரு. பட் அப்போ அவர் நல்லா விளாட்ல, ஓப்பனிங்கில் தானே அவர் ஷைன் ஆகிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் நம்பர் 3 ஆட முடியும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே டூர் ஆஃப் இந்தியா அந்த சீரீஸில் வந்து சுப்மன் கில் கேப்டன்சி பண்ணியிருந்தார் T20யில். அப்போ வந்து ஒரு 2 மேட்ச் அவர் ஓப்பனிங் ஆடினார் அண்ட் அவர் மிடில் ஆர்டர் ஆடினார். 2 டவுன் ஆடியிருக்காரு, 1 டவுன் கூட ஆடினார். ஸோ அந்த 1 டவுனில் நல்லாவும் ஆடினார். ஸோ அவரை வச்சு டெஃபினட்டாக நம்பர் 3 ட்ரை பண்ணலாம். பட் இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா வந்து அப்போ சூர்யா நம்பர் 4 ஆடணும், திலக் நம்பர் 5 ஆடணும், ரிங்கு அட் நம்பர் 6 ஆர் ஹர்திக் அட் நம்பர் 6, அதுக்கப்புறம் ஜித்தேஷ், அக்சர் அவங்கெல்லாம் கீழே வர வேண்டியிருக்கும். பட் நோ ப்ராப்ளம், அவங்க வந்து ஆடிக்குவாங்க அண்ட் சுப்மன் கில் நம்பர் 3ல் ஆடிடுவார். ஸோ ஏன் பிளேயிங் 11 மை பர்சனல் சாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் அண்ட் சாம்சன் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 சுப்மன் கில் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நம்பர் 4 ஸ்கை, நம்பர் 5 திலக், நம்பர் 6 ரிங்கு ஆர் ஹர்திக். அக்கார்டிங் டு மீ ரிங்கு தான் போவாங்க மோஸ்ட்லி. ரிங்கு அட் நம்பர் 6, நம்பர் 7 ஹர்திக், நம்பர் 8 அக்சர், நம்பர் 9 அஷ்தீப் சிங், நம்பர் 10 குல்தீப், நம்பர் 11 பும்ரா. ஆர் நான் வந்து ஒரு சில மேட்சஸ் வந்து குல்தீப் அண்ட் ஒரு சில மேட்சஸ் சக்கரவர்த்தி மாற்றி கூட ஆட வைப்பேன். ஏன்னா சக்கரவர்த்தி ஹஸ் பின் பிரில்லியன்ட்
ஸோ திஸ் இஸ் மை பிளேயிங் 11. அண்ட் இந்த இந்தியன் ஸ்குவாட் பற்றி என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு நல்ல ஸ்குவாடு தான். பட் தே குட் ஹவ் டன் பெட்டர். ஸ்ரேயஸ் மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்கணும், சிராஜ், பிரசித் அவங்களே எடுத்திருக்கணும். பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் ஸ்குவாட். நிறைய ஓட்டை இருக்குது, பட் இட் இஸ் அ குட் ஸ்குவாட். அண்ட் இந்த ஸ்குவாடுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 6.2 out of 10. அண்ட் ஆஃப்டர் ஆல் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்குவாடு பற்றி உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் until then, it's me, Arjun Balaji, signing off.